உன் புருஷனோட முதல் எழுத்து என்ன அனு? சூ. சூப்பரா மெஹந்தி போட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல வந்தா இல்ல அனு? ரம்யா, மாப்பிள்ள பேரு அனிருத்து தானே? ஆண்ட எழுத்த அனு கையில எழுது. மாப்பிள்ள பார்த்து சந்தோஷப்படுவாரு. இதெல்லாம் பாக்குறதுக்கு மாப்பிளைக்கு நேரம் இருக்குமா பிரேமா? அனு, பொண்ணு கை எவ்வளவு செவக்குதோ அவ்வளோ பிரியம் அவ மேல அவ புருஷனுக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம அணு கைய கூட பாரு, குங்குமம் கலர்ல எப்படி செவக்க போகுதுன்னு. கை செவக்கிறதுக்கும் ஒருத்தர் இன்னொருத்தர் மேல வச்சிருக்க லவ்வுக்கும் என்ன சம்பந்தம்? நீ சின்ன பொண்ணு, உனக்கு இதெல்லாம் புரியாது. அவ முகம் எவ்வளவு செவந்து இருக்கு பாரு, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அவ முகம் எப்பயும் இருக்க மாதிரி தான் இருக்கு. ரம்யாமா, ரம்யாமா. வாங்க புஷ்பா. நிச்சயதார்த்தத்தப்போ எங்க அண்ணன் பேசினது தப்புதான். புத்தி கெட்டு போய் அப்படி பேசிட்டாரு. மன்னிச்சிடுங்க புஷ்பாமா. ஐயோ, மன்னிப்பெல்லாம் எதுக்கு? நீங்களும் நடந்ததெல்லாம் மறந்துருங்க. நாளைக்கு அணுக்கு கல்யாணம் ஆகி இந்த ஊரை விட்டே போயிடுவா. அணு சின்ன வயசுல இருந்தே உங்க வீட்டுல தான் ரொம்ப நேரம் இருப்பா. சம்பத்த அணுக்கு பாக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. யாரு கண்ணு பட்டதோ என்னவோ. ரஞ்சனி, அணுக்கு உங்க ஆசீர்வாதம் நிச்சயம் வேணும். புஷ்பா, நீங்க இப்படி எல்லாம் பேசினா எனக்கு அழுக வந்துரும். அனு மேல எனக்கு என்ன கோவம்? அதே சமயம் எங்க அண்ணனையும் என்னால விட்டு கொடுக்க முடியல. ஏன் கஷ்டம் எனக்கு. நீங்களும் பழசையெல்லாம் மறந்துருங்க. அணுக்கு என்ன, அவ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா. நீங்க செய்யற இட்லி பொடினா அணுக்கு அது ரொம்ப பிடிக்கும். தயவு செஞ்சு அணுக்காக அதை மட்டும் செஞ்சு கொடுக்க முடியுமா? அதுக்கு என்னங்க புஷ்பா, கண்டிப்பா பண்ணி தரேன். நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன், நீங்க போங்க. சரியா? ம், சரி. ஏய், அனிருத் தான் கால் பண்றாரு. மாப்பிள்ள போன் பண்ணதும் அனுக்கு வந்த வெக்கத்தை பாத்தியா? போனை எடுத்துக்கிட்டு வெளியில போயிட்டா. கல்யாணத்துக்கு முதல் நாளே அப்படி என்ன தாண்டி பேசுவாங்க? உன் புருஷன் உன்கிட்ட என்ன பேசினாரோ அதேதான் அவங்களும் பேசுவாங்க. இதுல என்ன உனக்கு சந்தேகம்? அனு, நீ பிஸியாக இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உங்ககிட்ட கொஞ்சம் பேசியே ஆகணும். அதான் இப்போ ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க அனிருத். எனக்கும் அனுக்கும் ஒரு சின்ன போட்டி. மெஹந்தி போடும்போது நீ என் பேரை தான் கையில் எழுதிப்பேன்னு அனு சொல்கிறா. ஆனால் நான் இல்லைன்னு சொன்னேன். இதுக்கு முடிவை நீ தான் சொல்லணும். நீ என் பேரை எழுதாட்டியும் கண்டிப்பாக தப்பாக நினச்சிக்க மாட்டேன். ஆனால் நான் உன் பேரை என் மனசுலேயே எழுதியிருக்கேன். ஸோ வெல், நான் பேசுறது உனக்கு சரியாக கேட்கலன்னா பரவாயில்ல, நீ வெளிப்படையே சொல்லு. ஸோ நான் அப்படி பேசுகிற முதல் பெண் நீ தான். அனு, இப்போ லைனில் இருக்கியா? உங்க பேரோட எழுத்தை தான் நான் என் கையில போட்டிருக்கேன். நம்ம பேச்சுலர் லைஃபோட கடைசி நைட் இன்னைக்கு. இதுவும் ஒரு விதமான ஃபீலிங்ல. அனு, உன்னை புஷ்பா ஆண்டி கூப்பிடுறாங்க, உடனே வர சொன்னாங்க. நீ பிஸியா இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ப்ளீஸ். வாழ்க்கை ஃபுல்லா நான் நினைச்சு சந்தோஷப்படுற மாதிரி ஒரே ஒரு எழுத்துல உன் மனசு சொல்லிட்டானோ. உன் கையில் இருக்கிற மெஹந்தி பேசுவானோ. நீ என்னோட வாழ்க்கையில் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரியலி ஐ லவ். சீக்கிரம் வாடி.
பண்ணது ரொம்ப தப்புடி. எப்படியாவது அனிருத் கிட்ட சூர்யா சாரை பத்தி சொல்லி ஆகணும். இல்லன்னா எனக்கு நிம்மதியே இருக்காது. பைத்திய மாதிரி பேசாத அனு. நம்ம விஷயம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல, அது முடிஞ்சு போச்சு. உன்னோட சந்தோஷமான வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. இல்ல, நான் எல்லாத்தையும் சொன்ன பின்னாடி தான் கல்யாண மேடையில ஏறுவேன். ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் அனு. சார். சுபு சார், உங்களை பக்கம் தான் வந்தேன். என்ன சார் இது இந்த நேரத்துலயா? உங்களுக்கு தேவையான கார், டிரைவர் எல்லாம் ரெடியா இருக்காங்க. நீங்க வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணனாலும் அவங்க கிட்ட கேளுங்க. எதுவானாலும் அவங்க செய்வாங்க. ஆனா காலையில சீக்கிரம் கிளம்பி வந்துருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா இந்த விஷயத்த புஷ்பா கிட்ட மட்டும் தயவு செய்து சொல்லிட்டாதீங்க சார். லாஸ்ட் டைம் நீங்க அமிச்ச பாடி கார்ட்ஸ் என்ன பாடுபடுத்தினான்னு ஞாபகம் இருக்குல்ல? அதுக்கு தான் சொல்றேன். உனக்கு ஞாபகம் இருக்குல்லன்னு? சரி, நான் கிளம்புறேன். வீட்டுக்கு வந்துட்டு போலாமே. அதான் உங்களை பார்த்து பேசிட்டேனே. நாளைக்கு காலையில வரேன். கிளம்புறேன். பாய். சரி சார். எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிடுங்க. மணி ஒரு ப்ராப்ளமே இல்ல. எல்லாத்தையுமே நல்லா கிராண்டாவே பண்ணிடலாம். ஓகே, தேங்க் யூ. என்ன மீராஜி, ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. பின்ன கல்யாணம்னா சும்மாவா பங்கஜ்? அதுவும் இது அனுவோட கல்யாணம். எல்லா பொறுப்பையும் சூர்யா சார் என்கிட்ட தான் கொடுத்திருக்காரு. வேலை தலைக்கு மேல இருக்கு. எல்லாத்தையுமே முடிச்சாகணும். யாருக்குமே எந்த குறையுமே வந்துடக்கூடாது. அதான் ஒவ்வொன்னுத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கேன். சூர்யா சார் சொன்ன வார்த்தைக்காகவா நீங்க இவ்ளோ பண்றீங்க மீராஜி? வாட் யூ மீன் பங்கஜ்? இல்ல, இந்த கல்யாணத்தால நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆஃப் கோர்ஸ் பங்கஜ். அனுவோட அப்பா அம்மாவோட ரொம்ப நாள் ட்ரீம் இது. அது ஃபுல்ஃபில் ஆகுதேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அது மட்டும் தானா இல்ல? பங்கஜ், உங்க இமேஜினேஷனுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த கல்யாணம் நடக்கிறதுல சூர்யா சாருக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம்தான். அவ்வளவுதான், அவ்வளோ மட்டும்தான். அப்படின்னா சூர்யா சார் அனு மேடத்தை லவ் பண்றேன்னு சந்தோஷமா சொன்னப்போ அந்த சந்தோஷம் உங்க முகத்துல இல்லையே மீராஜி? இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. என்ன உடனே அனு வீட்ல டிராப் பண்ணுங்க. அனு வீட்டுக்கா? எதுக்கு மீராஜி? இப்பதானே சொன்ன பங்கஜ், கல்யாண வேலையெல்லாம் ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. அதான் அனு வீட்டுக்கு போய் அங்க எல்லாம் சரியா இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டுட்டு வர போறேன். அதை நீங்க போன்லயே கேட்கலாமே. இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் பங்கஜ்? டிராப் பண்றேன், போங்க. என்ன புஷ்பா மேடம், என்ன பார்த்து ஏன் இவ்ளோ ஷாக் ஆவறீங்க? உள்ள வான்னு கூட கூப்பிட மாட்டீங்களா என்ன? அப்படிலாம் இல்ல. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். அக்கா கல்யாண டென்ஷன்ல இருக்காங்க. நீங்க உள்ள வாங்க மேடம். உட்காருங்க மேம். உங்களுக்கு எந்த கல்யாண டென்ஷனும் வரக்கூடாதுன்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு டென்ஷன்? நான் இங்க ஏன் வந்தேன்னு முதல்ல சொல்லிடுறேன். கல்யாண வேலை எல்லாத்தையும் சூர்யா சார் என்னதான் பார்க்க சொல்லிருக்காரு. அதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் என்னோடதுதான். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்கறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். மண்டபத்துக்குள்ள நீங்க வர்றதுல இருந்து கல்யாணம் முடிஞ்சு பொண்ண மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற வரைக்குமான எல்லா ஏற்பாடும் எங்க சைட்ல இருந்து எல்லாமே ரெடியா இருக்கு. நீங்க நாளைக்கு கல்யாண மண்டபத்துக்கு அனுவ கூட்டிட்டு வந்தா மட்டும் போதும். உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா நீங்க அதை எப்படி செய்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மேடம். என்னக்கா? ஆமாமா. சூர்யா சார் தலைமையில தான் இந்த கல்யாணமே நடக்குது. அப்புறம் எங்களுக்கு என்ன கவலை மேடம்? சூர்யா சார் ஒரு விஷயத்துல இறங்கிட்டா அதை நல்லபடியா முடிக்காம விடவே மாட்டாரு. அதுவும் இது அனுவோட கல்யாண விஷயம். கடைசியில சுப்பு சார் ஆசைப்பட்ட மாதிரி அனுவுக்கு பொருத்தமான பையனே அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அனுவுக்கு பொருத்தமான ஜோடி அனிருத் தான். அதுவும் அனு வயசுக்கு ஏத்த பையன். அனிருத் இஸ் a very smart guy, you know. ஆமா மேடம்.
எங்க அத்தானுக்கும் அனிருத்த ரொம்ப பிடிச்சு போச்சு. அனிருத்தம் பழகிறதுக்கு ரொம்ப நல்ல பையனா இருக்கான். அவரும் அனுவும் பக்கத்துல இருக்கும்போது பார்க்கணுமே, என் கண்ணே பற்றும். புஷ்பா மேடம், அந்த சாமியை நீங்க கும்பிட்டது வீண் போகவே இல்ல. நீங்க வேண்டிக்கிட்டபடியே அனுவோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. கங்க்ராட்ஸ் அனு. இதுக்கு முன்னாடி ஒரு ரிங் போட்டிருந்தல, அது உனக்கு அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகல. நீங்க என்கேஜ்மெண்ட்டை சிம்பிளா நடத்தினதுனால என்னால வர முடியல. இப்பதான் நான் இந்த ரிங்கிய பாக்குறேன். வெரி கியூட், நைஸ் செலக்ஷன். கரெக்ட் மேடம், இந்த மோதிரம் தான் இவளுக்கு பொருத்தமா இருக்கு. ஓகே அனு, உன்னோட கல்யாணத்துக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். உன்னை கல்யாண மேடையில அனிருத் பக்கத்துல பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன். ஏன்னா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நான் தானே செய்யறேன், அதுக்காக சொன்னேன். பின்ன இல்லையா மேடம், உங்க ஒர்க்கிங் கான்ஷியஸை நான் உங்க கூடவே இருந்து பார்த்திருக்கேன். உங்க எல்லா ஹெல்ப்புக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஏதாவது வேணும்னா கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணுங்க புஷ்பா மேடம். அம்மா, சுபு சார் எங்க? பொண்ணுக்கு கல்யாணம்னு தலைக்கால் புரியாம சுத்திட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு. ஓ, தட்ஸ் கிரேட். ஓகே, வரேன் பூர்ணி. வரேன் புஷ்பா மேடம். அனு, பாய். நாம ஏதாவது ஒன்னு சொன்னா உடனே அனு 9 பதில் சொல்லுவா. ஆனா இன்னைக்கு கம்ப்ளீட் சைலன்ஸ். ஐ லைக் திஸ். பாபா, ரொம்ப அவசரம். அங்க கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. என்னால எதையுமே தடுக்க முடியல. நான் இப்ப என்ன செய்யறது பாபா? இந்த கல்யாணம் நடக்குமா பாபா? சொல்லு பாபா. ஐயோ பாபா, தயவு செஞ்சு சொல்லு, இந்த கல்யாணத்தை எப்படி தடுக்கிறது? மச்சா, இவ்வளவு நாள் என்னென்னமோ செஞ்சியே, அதெல்லாம் என்ன கேட்டா செஞ்ச? இப்ப மட்டும் என்ன? பாபா, பழசெல்லாம் பேச இப்ப நேரம் இல்ல. நிஜமாவே இப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த சூர்யா வேற என் கையை கட்டி போட்டுட்டான் பாபா. இல்லனா இந்த கல்யாணத்தை உன்னால தடுத்து நிறுத்த முடியும்னு நினைக்கிறியா? அப்படின்னா இங்க ஏன் வந்த பங்கஜ்? இதுக்கு என்ன அர்த்தம் பாபா? அப்ப கல்யாணத்தை நிறுத்த முடியாதா? கல்யாணம் நடந்துருமா? சூர்யா மனசு உடைஞ்சிருக்கான் பாபா. இவ்வளோ நாள் நீ ஆடுனதை படைச்சவன் பார்த்துட்டு தான் இருந்தான். அவன் சும்மா இருக்கான்னு நீ நினைச்சிட்டு இருந்த. இனிமே படைச்சவனோட நேரம், இனிமே அவளோட நேரம். அவ ஆட போற ஆட்டத்தை நீங்க கை கட்டி வேடிக்கை பார்க்க போறீங்க. நீ போகலாம். இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க பாபா. இப்ப நான் என்ன செய்யணும்? சூர்யாவோட பேச்சை கேட்கணுமா, இல்ல என் மனசு சொல்றதை கேட்கணுமா? மனசா? உனக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கா பங்கஜ்? எல்லா விஷயத்திலும் படைச்சவனோட பங்கு ஒண்ணு இருக்கு, இதுலயும் இருக்கு. அவ எழுதுனதை நீ மாத்த நினைக்காத. மாத்த நினைச்சா அஸ்திவாரமே ஆடி போயிடும். நீ போகலாம். உடனே இங்க இருந்து போ. இது சூர்யாவோட வாழ்க்கை மாறுற நேரம் பாபா. இந்த நேரத்துல நீங்க விரட்டினா நான் என்ன பண்ண முடியும் பாபா? அவ என்னைக்கு சூர்யா வாழ்க்கைக்குள்ள வந்தாலோ அன்னைக்கே மாற்றம் ஆரம்பிச்சாச்சு. இப்போ நடக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இனிமே நடக்க போறதுல தான் எல்லாமே இருக்கு. காத்திரு பங்கஜ், எல்லாத்துக்கும் காத்திரு. ரொம்ப நாள் இல்ல, கொஞ்ச நாள் தான். அது நடக்கும்போது உனக்கும் சூர்யாக்கும் இந்த பாபா என்ன சொன்னாருன்னு புரியும். அவ கிளம்பிட்டா, எல்லாத்தையும் தேட ஆரம்பிச்சுட்டா. சூர்யாவுக்கும் உனக்கும் இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு அனுபவிக்க நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. அது தாங்க ஒரே வழி படைச்சவன் கால்ல விடுறதுதான். உனக்கான நேரம் முடிஞ்சு போச்சு. இனி அவளோட நேரம். அவளை யாராலையும் தடுக்க முடியாது. அவ உன்னை தேடி வந்துட்டு இருக்கா. இனிமே எதுவும் பேசி பிரயோஜனம் இல்ல பங்கஜ். அவ தேடுறத அவ கண்டுபிடிச்ச தீருவா. அவ கண்டுபிடிக்கிற நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் இல்ல. அவ எல்லாத்தையும் தலைகீழா மாத்துறதுக்காக வந்துகிட்டே இருக்கா. நீ போகலாம். போ.
விடிஞ்ச கல்யாணம். ஆனா அந்த மகமா என்ன முடிவு பண்ணிருக்கான்னு தெரியலையே. அம்மா, நான் தெரியாம பண்ண தப்பால. இல்ல நீ சொல்லியும் கேட்காம நான் தெரிஞ்சே பண்ண தப்பால. இப்ப என் பொண்ணோட வாழ்க்கையே மாறி போயிடுச்சுமா. விடிஞ்சா என் பொண்ணோட கல்யாணம், அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிறதா இல்ல நடக்க கூடாதுன்னு வேண்டிக்கிறதா? ஐயோ, எனக்கு புரியலம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ இந்த நிலைமையில ஒரு அம்மாவா யோசிக்கிறதா இல்ல சுப்புவோட பொண்டாட்டியா சுப்பு கூடவே நிக்கிறதா? அதுவும் எனக்கு புரியலம்மா. அனு, உன் வாழ்க்கையை கெடுத்த பாவிமா நானு. ஐயோ அம்மா, அது இந்த தாயோட பிரசாதம். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டதுக்கு இது உன் பிரசாதம்னு சொன்ன. நீ சொன்ன மாதிரி அகரத்துல ஆரம்பிக்கிற பையனும் வந்துட்டாமா. அப்போ நான் வேண்டுதலை நிறைவேற்றணுமா? ஆனா வேண்டுதல் பழிச்ச சந்தோஷம் கொஞ்சம் கூட எனக்கும் என் பொண்ணுக்கும் இல்லையம்மா. இப்ப நான் என்ன பண்றது? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இனிமே பேசி ஒண்ணும் இல்லம்மா. வா, வந்து படு. இன்னைக்கு அனுவுக்கு கல்யாணம். பாவம் சூர்யா, அவன் ஆசைப்பட்டது எதுவுமே நிலைக்க கூடாதுங்கிற வரம் வாங்கிட்டு வந்திருக்கான் போல இருக்கு. அனு என்னடனா அவ அப்பாவுடைய சந்தோஷம்தான் முக்கியம்னு நினைக்கிறா. அவளை சொல்லி குத்தம் இல்ல. அவ அப்பான்னா அவளுக்கு அவ்வளவு மரியாதை. நாம வேணும்னா அனுவுக்கு ஒரு தடவை போன் பண்ணி பேசி பாப்போமா? இல்ல, இப்ப அனுவுக்கு போன் பண்றது தப்பு. அந்த தப்பு நான் செய்யக்கூடாது. சூர்யாவே சொன்ன பின்னாடி அனுமால் என்ன செய்ய முடியும்? அதனாலதான் அனுவும் மௌனமா இருக்கா. நம்மளாலேயே ஒன்னும் பண்ண முடியல. சின்ன பொண்ணு அவ. அனு கல்யாண மேடைக்கு போற நேரம். வேண்டாம், இப்ப அவகிட்ட எதுவும் பேச வேண்டாம். மாமின்லோ, இந்த சாரி எப்படி இருக்கு? அனு மேரேஜ்க்கு கட்டிட்டு போறதுக்காக நானே காஞ்சிபுரம்ல ஆர்டர் பண்ணி வாங்கின சாரி இது. ஒரு ஸ்பெஷல் அகேஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் சாரி. நல்லா இருக்கா மாமின்லோ? என்னாச்சு மாமின்லோ? ஏன் சைலண்டா இருக்கீங்க? ஆமா, நீங்க ரெடி ஆகல? இன்னைக்கு அனுவோட வெட்டிங் மறந்துட்டீங்களா? எல்லாம் ஞாபகம் இருக்கு. Then what? ரெடி ஆவுங்க. இல்ல,
நான் கல்யாணத்துக்கு வரல. வாட்? கல்யாணத்துக்கு வரலையா? உங்களுக்கு என்னாச்சு மாமிங்களோ? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அனுன்னு நீங்க தான் உருகுனீங்க. அவங்க வீட்டு சின்ன சின்ன பார்ட்டிஸ்க்கு கூட போவீங்க. அவளை பார்த்தாலே ரொம்ப நாள் பழகுன மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ என்னடானா அவ லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு போய் வரலன்றீங்க.